வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்றத கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி. ஸோ 2025 ஏப்ரலில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ தான் அப்படியே ஒரு உற்சாகம்லாம் வருது உங்களுக்கு. மிதுனம், ஓ பிரதர் சூப்பராக சொல்லியிருக்கீங்க, ஓ மை டியர் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லியிருக்கீங்க, அப்படி சொல்லியிருக்கீங்க, எல்லாம் போடுறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மிதுனம் அடிப்படையில் இப்போ உள்ள டோட்டல் டிரான்சிஷன் அப்படின்னா எல்லா பிளானட்டுடைய ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் ஒவ்வொரு ஹவுஸாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதில் மந்த்லி ஒவ்வொரு மந்த்தும் இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேர் அப்படியே ஒன்றாவே ஒரு பயணம் இருப்பாங்க. இப்போ அவங்களுமே ரொம்ப சாதகமான இடத்துல தான் 10th ஹவுஸில் தசம கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், அங்கே கூட புதன், அங்கே சனி, அங்கே சூரியன், அங்கே ராகு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இப்போது மிதுனத்துக்கு இந்த ஏப்ரல் மந்த் 2025ல் என்ன சான்ஸ் எதிர்பார்க்கலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம், இதை நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம். இப்போது 5 கிரகம் ஒன்றா சேர்ந்துருச்சு, 5 விதமான சக்தி ஒன்றா இணைஞ்ச மாதிரி அது. ஸோ 5 டைப் ஆஃப் எனர்ஜி ஒன்றா கம்பைன் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட்டை அவுட்புட் கொண்டு வந்துடும். குரு 12th ஹவுஸில் இருக்கார், ஆனால் பரிவர்த்தனை பண்ணி அது ஒரு மாதிரி செயின் லிங்க் மாதிரி அது ஒரு மாதிரி இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. புதன் உங்கள் ராசிநாதன், புதன் உங்கள் லக்னநாதன், புதன் லார்ட் ஆஃப் 4 ஆல்சோ. 7 and 10க்கு குரு. உங்களுக்கு 2nd ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் மட்டும் செவ்வாயுடைய பொசிஷன் இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் சுமார், அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா தரேன். மிதுன ராசி ஏப்ரல் மந்தில் 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால எதையுமே பேசாதீங்க, ஆக்ஷனில் நிரூபிங்க. எல்லாமே பை ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டு, ஜாப், கரியர், பிஸ்னஸ், இன்கம், ஃபினான்ஸ், இதெல்லாம் நீங்கள் செயலில் காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. அது யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, அட்வான்ஸாக சொல்ல தேவையில்லை. அது யார்கிட்ட நீங்கள் சாதித்த பிறகும் சொல்ல தேவையில்லை. அவங்களா சொன்னால் காதில் கேட்டுங்க, கம்முன்னு உங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணுங்கள். பட் அதாவது நீங்கள் இது ரொம்ப பெருமையாக எடுத்துக்காதீங்க. ஸோ மிதுனம், ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் அடிப்படையில் மிதுனம்க்கு உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 11 பாதகாதிபதியாகவும் வருவார். அதே நேரத்தில் ஒரு லார்ட் ஆஃப் 6 எதிர்ப்பு, கஷ்டம், பிரச்சனைகள்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானட். அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஏப்ரலில் நீங்கள் எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல், பேசாமல், அடக்கமாக, அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் காரியம் பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேலையில் மாற்றணுமா, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பண்ணிக்கிங்க, நேரம் நல்லா இருக்குது. சப்ஜெக்டும் நான் சொன்ன மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணிங்க. லக்னா என்ன, தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் பர்த் சார்ட்டை பிளானட்டரி பொசிஷன் என்ன, வெரிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும். ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, வெஹிக்கிள்ஸ் வாங்கணுமா, ட்ரை பண்ணுங்கள். மாணவர்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் அப்ளை பண்ணி படிக்க போகிறீங்க, வேறு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கள். அது எல்லார்ட்டையும் போய் சொல்லி குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஸ்திரமாக தெரியுதா, எஸ் இதுதான் என்னுடைய உறுதியான முடிவு, இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை, இதுதான் என்னுடைய எதிர்கால முடிவு, இதுதான் என்னுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, அதில் டவுட்டே வேண்டாம், செகண்ட் தாட்டே வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. அது ஒருவேளை சரியாக வரல, அதை ஒரு அனுபவமாக எடுத்துங்க, அவ்வளோதான். குழப்பிக்காது. ஏன்னா செவ்வாய் 2nd ஹவுஸில் நீங்கள் யார்கிட்ட சொல்லும் போது உங்களை குழப்பிடுவாங்க.
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்து பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, நல்ல நேரம் தான் இது. மிதுனம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? சப்போஸ் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க, எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்குறீங்க, எல்லாரும் ஒரு ஒரு 10 விதமான ஒப்பீனியன் கொடுத்து அதை வந்து கெடுத்துருவாங்க. ஸோ இந்த சமயத்தை என்ன முடிவு எடுக்கணும்? உங்கள் மனசுக்கு, உங்கள் புத்திக்கு என்ன சொல்லுது? உங்கள் படிப்புக்கு அது ஓகேவா? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த வரன் ஓகேவா? உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரொஃபைலுக்கு இது மேட்சிங்காக தெரியுதா? ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகிடுச்சா? மிதுனம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவாய்ட் விருச்சிக ராசி. லைஃப்பில் வந்து வாழ்க்கை துணை விருச்சிக ராசி மிதுனமுக்கு லைஃப் பார்ட்னர் 100ல் 5% ஒத்து போச்சுன்னா பெரிய விஷயம். மீது 95% இந்த விருச்சிகம் ஒத்து போகாது. அந்த 5% எப்படின்னா லக்னா மேட்சிங் ஆகிடும், பிளானட்டரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்தது மகரம். மகரம் மிதுனம் வந்து நல்ல காம்போ கிடையாது. அது 2 பேருக்கும் ஐடியாலஜியே வேறு. பட் ஆனால் நிறைய பேர் அந்த வாழ்க்கையை நடத்துவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணி. மிதுனம் பெஸ்ட்டு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பெஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி துலாம் நல்ல ராசி. காற்று ராசியில் துலாம் நல்ல ராசி. நிறைய ராசி ஒத்து போகும், பட் துலாம் நல்ல ராசி. ஸோ இப்போ துலாம் நேரம் நல்லா இருக்குது, பிக் பண்ணிங்க. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க திருமணத்துக்கு முயற்சி எடுக்கலாம், அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம். பட் ஆனால் எதையுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ மிதுனம் ஏப்ரல் 2025 பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி, வேலையை மாற்றணும், ஃபீல்டை மாற்றணும், இந்த மாதிரி நிறைய ஐடியா ஓடும். ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா 5 ஐடியா ஒன்றா போட்டு உங்கள் மூளையில் வந்து புகுந்த மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு கண்ட்ரி மைக்ரேட் ஆகிடலாமா, இல்லை வேறு ஜாபை மாற்றிடலாமா, இல்லை ஜாபை குவிட் பண்ணி வீட்லேயே சும்மா இருக்கலாமா, இல்லை ஃப்ரெண்டோட சேர்ந்து ஏதாவது சும்மா இந்த ஷேர்ஸ் மாதிரி பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாமா, என்னென்ன தோணுமோ அத்தனையும் தோணும். அது இந்த மாதிரி ஒரு நேரம் அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு அமைதியாக இருக்கிற ராசியோடைய டைப்பில் மிதுனம் கிடையாது. அமைதியாக இருந்துட்டு அவங்க அந்த ராசியே கிடையாது. அமைதியான அவங்க மிதுனம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம், ஏதாவது ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு விஷயம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். எதையாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணி, இதுதான் அந்த ராசியோட தன்மை. ஸோ இந்த சமயத்தில் தைரியமாக ஒன்று செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கிரக அமைப்பும் ஒரு யோகமும் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. சப்ஜெக்ட்டு உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் தசாபுத்தியை செக். ஏன்னா மிதுனம் நிறைய பேர் சனி தசையை கடக்காமல் போக முடியாது. சனி தசை லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற தசையாக இருக்கும். அது யோகமாக இருந்தால் நீங்கள் டாப்பு, அது தோஷமாக ஆயிடுச்சுன்னா படித்து எடுக்கும் போட்டு. அப்புறம் புதன் வந்து தெளிவை கொடுத்து, அறிவை கொடுத்து, புத்தி கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உங்களுக்கு சிந்தனையை தெளிவுபடுத்தி, உங்கள் அனுபவத்தெல்லாம் அதிகரித்து, உங்களை வழிநடத்தி, செஞ்சதெல்லாம் முட்டாள்தனம், செஞ்சதெல்லாம் பிழை தான், நிறைய தப்பு தான், எல்லாமே மாற்றிக்குவோம், திருத்திப்போம், சரி பண்ணிக்குவோம், மறுபடியும் நம்ம நல்ல பாதையை நோக்கி போவோம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாவை புதன் தான் கொடுக்கும். தசை அது வயதுக்கேற்ற அந்த முதிர்ச்சிக்கும் வந்துடும். இது புதன். அப்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து இந்த முறை என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த 2ல் செவ்வாய் நல்லா மார்க் பண்ணிங்க. கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு 2ல் இருக்கிறதுனால சில பேர் நல்லா கோல்டாக ஏதாவது குடித்து அப்படியே அட்வர்ஸாக மாறும். சில பேர் நல்லா காரமாக ஏதாவது சாப்பிட்டு, இல்லை உஷ்ணம் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டு, அதனால் ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்கிறது, இல்லை சடனாக தோட்டை போய் கரெக்டாக பிடிக்கும். செவ்வாய் 2னா ஒன்றுமே இல்லை, தொண்டையை கட்டி இரும்பல் வந்து வறட்டு இரும்பல், சூடுனால வயிறு சூடாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பல் காஃப் வந்துடும். இல்லை உஷ்ணமாகுது, தலைவலி வருது. இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அந்த ஃபுட்டு தான், சாப்பிட்ற ஐட்டம் தான். ரெகுலராக சாப்பிட்றதுல பிரச்சனை வராது. புதுசாக யாராவது கொடுத்தாங்கன்னா ஆர்வ கோளாறு ஏதாவது சாப்பிட்டா தான் அந்த பிரச்சனை. செவ்வாய் நல்லா மார்க் பண்ணி, செவ்வாய்னா ரெட்டு, செவ்வாய்னா சூடு, செவ்வாய்னா காரம், செவ்வாய்னா ஹீட். அது சப்போஸ் நீங்கள் அது கோல்டாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப அப்படியே அந்த ஐஸ் க்யூப்ஸோடு சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா ஹெல்த்தில் வந்து ஃபிட் அண்ட் ஃபைன். இந்த முறை, இந்த மாதம் ஏப்ரலில் சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருக்குது, ஒரு திருப்திகரமாக இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு மிதுனம் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால என்ன முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும், எந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதுக்கு உங்களுக்கு முன்னாடி உதவி செய்ய கடவுள் இருந்து வர மாதிரி இப்படி நேராக வந்து நிற்பார்னு அர்த்தம். கொஞ்சம் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு 10ல் மல்டி பிளானட். ஸோ இது எப்படின்னா சில பேருக்கு ஒரே சமயத்தில் எப்படி நம்ம 5 விஷயத்தையும் கையாளுறது கூட தோணலாம். அந்த மாதிரி இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். 2ல் செவ்வாய் இருக்குது,
செவ்வானா மங்களன், மங்களன்னா கணவன். மிதுன ராசியை சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய கணவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மேட்ரை இந்த மாதம் மட்டும் செய்யாதீங்க. எல்லாமே ஃபேவராக இருக்குது. நீங்களாக வாயை திறந்து ஏதாவது பேசி கோபத்தில் ஏதாவது அவசரத்தில் ஏதாவது வேகத்தில் ஏதாவது இல்லை ஆத்திரத்தை ஏதாவது பேசி அதை கெடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எல்லாம் அருமையாக காத்துட்ருக்கு. அமைதியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஏப்ரல் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டூ யுவர் ஜாப், டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் அண்ட் டோன்ட் கமிட் எனி திங். இவ்வளோதான். டோன்ட் கிவ் எனி கமிட்மெண்ட் அண்ட் டோன்ட் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ். அமைதியாக இருங்க, ரிசல்ட் வரும். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா. அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன. உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ். அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா. அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா. அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்லுவேன், ஒரு ராசின்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும் ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.inல போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறேன். உலகத்தில் எந்த முள்ளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஒரு பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்கன்னா நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானட்டோட காம்போ கேட்டிங் காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங் அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சியுடைய காம்போ ஒன்று கேட்டிங் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ், அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா. ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனும் மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்லி எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்கு பலிதன், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு பலிதன். அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம்.
அதன்படி சனி வந்து இந்த டைம் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 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 பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த இந்த பூமி வந்து அந்த அந்த ரேகையிலேருந்து நகர்ந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து மார்ச் 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சாட்டர்ன் அந்த மூமெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அது மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன் நின்றுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாட்டர்னோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன், அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயிலுக்கு பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி. அவ்வளோதான் வித்தியாசம். இது ரெண்டாவது. மூணாவது, நிறைய பேர் கேட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும். அது எப்படி வேணால் அது அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது. சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார். அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்காங்க, ராகுவும் இருக்குது. அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.